வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் என்னை இன்று நீ நிராகரித்து விடாதே. இன்று இந்த சஷ்டியின் விடியலில் உன்னுடைய வாழ்க்கையை திசை மாற்றும் ஒரு நிகழ்வை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த சஷ்டி நாளில் உன் அப்பன் உனக்காக சொல்ல நினைக்கின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்காகவே நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரங்கள் அல்லவா என் தங்கமே. எப்பொழுதும் எந்த நேரமும் இந்த கந்தன் உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்காகவே நான் வருகிறேன். என் குழந்தையே, இந்த சஷ்டி நாளில் கந்தன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ மனதில் பதிய வைத்துக்கொள். நீ செய்யும் தான தர்ம பரிகாரங்களை யாரிடமும் சொல்லிவிடாதே. தெய்வத்திடம் வைக்கும் வேண்டுதலை யாரிடமும் சொல்லாதே. நீ வாங்குகின்ற சம்பளம் பற்றிய விவரத்தை யாரிடமும் சொல்லாதே. உன்னுடைய எதிர்கால திட்டத்தை பற்றி யாரிடமும் என் குழந்தை நீ சொல்லிவிடாதே. என் பிள்ளையே, குடும்ப வரவு செலவு கணக்குகளை மற்றவரிடத்தில் வெளிப்படையாக சொல்லி பழகாதே. நீ மளிகை பொருட்கள் எந்த அளவிற்கு வாங்குகிறாய் என்பதனை யாருக்கும் சொல்லாதே. என் குழந்தையே, பிள்ளைகள் படிப்பு பற்றிய முழு விவரத்தையும் யாரிடமும் தெரிவிக்காதே. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற அந்யோன்யத்தை யாரிடமும் சொல்லாதே. தாய்மை அடைந்து 3 மாதங்கள் முடியும் வரை அதை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. வீடு, தங்க நகைகள், புதிய பொருட்கள் வாங்கி முடிக்கும் வரை அதை யாரிடமும் சொல்லிவிடாதே. வாழ்வில் சந்தித்த அவமானங்கள் மற்றும் தோல்விகள் இதையெல்லாமும் யாரிடமும் நீ சொல்லிவிடாதே. இப்படி இந்த வாழ்க்கையில் இன்னொருவரிடம் சொல்லக்கூடாத விஷயங்கள் என்று நிறைய இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ ஒரு விஷயத்தை செய்து முடிக்கும் முன்னமே அந்த விஷயத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டாயானால் அது கண்பட்டு விடுமல்லவா? நீ அந்த விஷயத்தை மீண்டும் செய்ய முடியாத அளவிற்கு கூட பல தடங்கல்களை இவர்களால் உனக்கு உருவாக்க முடியும். நீ செல்கின்ற பாதையில் உனக்கு அவர்கள் நிச்சயமாக தேவையற்ற பல சூழ்நிலைகளை உருவாக்கி உன்னை அதில் பயணிக்க விடாமல் செய்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கந்தன் உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் எடுத்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அந்த இடத்தில் இந்த கந்தன் உனக்காக வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சுற்றி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாமும் சரி செய்து கொடுக்க உன் அப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டி விரும்பியதை எல்லாமும் சரியாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பதில்லை அல்லவா? கந்தன் சொல்வது போல ஒரு 3 மாதம் வரை எதற்காக கருவுற்ற பெண்கள் தான் கருவுற்றதை வெளியில் சொல்லக்கூடாது தெரியுமா? என் குழந்தையே, கரு என்பது ஆரம்ப காலகட்டங்களில் அது நிலைத்திருக்க செய்ய மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு அதனை எளிதாக நாம் கவனிக்காமல் விட்டு விடுவோம். அது 3 மாதம் வரையிலும் களைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். அதனால் 3 மாதம் பிறகு அந்த கரு நிலைத்திருந்த பிறகு நாம் சொன்னோமானால் நம் மனதும் சந்தோஷம் அடையும். மற்றவர்களிடம் சொன்னதும் உண்மையாக இருக்கும். இது போன்ற சில தவறுகள் சில பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடந்ததனால் மட்டும்தான் கந்தன் இதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டிய எதிர்காலத்தை உன் வசமாக்கி கொடுக்கும். நீ விரும்பியது ஒவ்வொன்றையும் உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி இனிமேலும் நீ கலங்காதே. உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் முருகன் உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும்
நீ விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு கொடுக்க முன் வருகிறேன் என்றால் இதனை எப்பொழுதுமே என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கந்தன் சொல்லும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும். கந்தன் இந்த சஷ்டி நாளில் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிலுமே நாம் நம் வாழ்க்கையை முழுமையாக அடைந்துவிட எண்ணினால் மட்டும் போதாது. அதற்கான முயற்சிகளை எப்பொழுதுமே சரியாக நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். அதே நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற விஷயங்களிலும் இது போன்ற தவறுகளை நீ ஒரு காலமும் செய்துவிடக்கூடாது என்பதிலும் நீ முழுக்க கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதிலுமே நாம் நினைத்தது இந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் போதாது. நாம் நினைத்த விஷயங்கள் அத்தனையிலும் நாம் விரும்புவது எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டு நாம் அடைய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கான சந்தோஷங்களை கொடுக்கும் என்பதனை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் வேண்டும் என்றே ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது நீ அந்த காரியத்தில் இருந்து உனக்கானவற்றை மட்டும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இது உன் வாழ்க்கை அல்லவா? உனக்கென கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்லவா? அதில் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நீ கவனமாக பெற்றுக்கொண்டால் அது போதும். வேறு யாரும் இதற்குள் தலையிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி விடாதபடி நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுது எப்படிப்பட்ட நிலையிலும் நீ எதையும் நினைத்து இனிமேல் வருந்தி கொண்டிருக்காதே. காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடந்து விடுவதில்லை என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ நிச்சயமாக வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான தருணங்களை முழுக்க நீ உன் வசமாக்கி கொண்டிருந்தால் அது போதும். நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மதிப்பை உருவாக்கி தரும். என் பிள்ளை ஆசைப்பட்ட ஒவ்வொன்றிலும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலோங்கி வாழ வைக்கும். செய்யும் தவறுகள் தவறு என்று உணர முடியாமலேயே பலர் இருக்கிறார்கள். ஆனால் நீ அப்படி அல்ல. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள பழகி இருக்கிறாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள பழகி இருக்கிறாய் அல்லவா? அது போதும். அது ஒன்று போதும். இனி இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். கந்தனின் அருளாசிகளோடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். அப்பன் முருகன் உன்னை சுற்றி இருக்கும் சில நிமிடங்களில் உனக்காக ஒரு சில விஷயங்களை நடத்தும் பொழுது அதில் உனக்கு குழப்பம் வருகிறது என்றால் உடனே நீ அங்கும் இங்கும் சிதறி ஓடாதே. உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னுடைய மனதை இந்த கந்தன் மீது செலுத்து. உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதுதான் என்பதனை இந்த கந்தன் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இது நாள் வரையிலும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்ததை எல்லாமும் நீ நிச்சயமாக சரியானதாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் உனக்கென்று நான் சொல்லித் தருவது முழுக்க உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான அத்தனை விஷயங்களும் உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பது உனக்கு நிச்சயமாக இனி புரிய வரும். கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் என்னவென்று உனக்கே தெரிய வரும். அந்த அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட போவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நல்லது நடக்கட்டும்.
என்றும் என் பிள்ளைக்கு இந்த கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய அதிசயங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். காரணம், உனக்கானவை ஒவ்வொன்றும் இனி உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.